தமிழால் இணைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவில் அடிக்கிற வெயிலில் ஏதாவது நமக்கு ஒரு ஏசியோ இல்லை ஒரு ஏர் கூலரோ இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம். நானுமே அப்படி தான். ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் எனக்குமே எங்களுடைய வீட்டில் எனக்கு ஏசிலாம் கிடையாது. பட் ஒரு ஏர் கூலர் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கும் மேலே வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஹை கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர் கூலர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ரொம்ப நாட்களாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அது நிறைய ப்ராப்ளம் அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற என்னால் வெயில் தாங்க முடியாததுனால இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஹீன்வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர் கூலர் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதை பற்றின ஒரு அன்பாக்சிங் உங்களுக்கு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க போகிறவங்க நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு இதுவும் ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஒரு சில சேனல்ஸ் மட்டும் தான் ஏர் கூலரை பற்றிய விஷயங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்மளுடைய சேனலும் அதில் ஒன்று. ஸோ இந்த ஏர் கூலரில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, இல்லை என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, என்ன ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழுமையான விவரங்களை தான் இன்றைக்கி இருக்கிற இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்4 வித் தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்றைக்கி இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அன்பாக்சிங் ஹின்வேர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மினி கூலர் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய வெயில் காலத்தில் ரொம்பவே பயனுள்ளதாக அமையக்கூடிய இந்த ஏர் கூலர் பற்றின ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது பர்ச்சேஸ் பண்ணது ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்பவே நல்லாவே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பேக்கேஜிங், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடியது ஆன்லைனில் நம்ம வாங்கும் பொழுது. ஸோ அதை பேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப சூப்பராகவே பேக் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் பார்த்திங்கன்னா க்யூப் ஸ்னோ கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கூல் டு பி கலர்ஃபுல், அதெல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. 12/H அப்படிங்கிறது தான் இதோடைய மினி ஏர் கூலருடைய பார்ட் நம்பர். ஸோ மற்றபடி பாக்ஸ் சைடில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இப்படி தான் இந்த பாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் முழுமையான ஒரு அன்பாக்சிங் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்ட் அனிகாம் பேட், உங்களுக்கு 650 mCu/h வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோடைய விண்ட் ஸ்பீட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு பிராண்டை ரொம்பவே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக பார்க்கப்படுது. ஸோ இப்போ தான் ஏர் கூலரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதோடைய பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டது. நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கலர் ஆப்ஷன், இவங்க கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷனும் வயலட் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலர் ஆப்ஷனில் கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம திருப்பி பார்க்கும்பொழுது இதோடைய ஒயர் குவாலிட்டி, இதோடைய பேக் சைடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஸ்மால் சைஸு, காம்பேக்ட் சைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஏரை நம்ம எந்த அளவுக்கு ஸ்விங் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்விங் கொடுத்துருக்காங்க, உள்ளே இன்பில்டடாகவே ஒரு ஸ்விங் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஸ்விங் ஒன்று, மேனுவல் ஸ்விங் ஒன்று. மேலே ஹின்வேர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பீடு, ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஸ்னோ கிறிஸ்ட் அப்படிங்கிறது தான் இதோடைய நேம். ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தரமான ஒரு ப்ராடக்டாக இது பார்க்கப்படுது. மேலே பார்த்தீங்கன்னா ஹீன்வேர், இதில் நம்மளுக்கு அந்த மேலே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோலாகவும், இன்னொன்று ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரோலாகவும் கொடுக்குறாங்க. ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று பம்பு, இன்னொன்று ஆஃபு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்விங் ப்ளஸ் பம்பு, இன்னொன்று ஸ்விங் மட்டும். அப்புறம் சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க, ஹை ஸ்பீட் சார்ஜிங். ஸோ உங்களுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய ஏர் கூலரில் எதுலேயுமே இல்லாத ஒரு ஆப்ஷன் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்னோ கிறிஸ்டில் இருக்குது. இப்போ நீங்கள் டேரெக்டாக யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி உங்களுடைய மொபைலை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ என்னுடைய மொபைலை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சார்ஜ் ஏறுது பார்த்தீங்களா, 91% இப்போ சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ ரொம்பவே இது ஒரு நல்ல விஷயம். நம்ம காற்று வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் பொழுது பக்கத்துலேயே நம்ம மொபைலை போட்டு நம்ம ஏர் கூலரில் காற்று வாங்கினபடியே நம்மளுடைய மொபைலை ரொம்ப ஈஸியாகவே சார்ஜ் பண்ணிக்க முடியும். நீங்கள் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹை, லோ, மீடியம் அப்படின்னு 3 சைஸாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஏருடைய ஸ்பீடு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதோடைய சவுண்டும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக ரொம்பவே சவுண்டாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ஏர் கூலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்விங், அதாவது காற்று வருது இல்லையா, ரொம்பவே சின்னதாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
பேக் சைடில் வந்து நீங்கள் வாட்டரை வந்து போர் பண்ணி இதில் வந்து நீங்கள் வாட்டரை வந்து இன்லெட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் உங்களுடைய தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இப்போ நான் வாட்டரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம வாட்டரை ஊற்றுறது போலவே கொடுத்துருக்காங்க. மேலே அனிகாம் பேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணி கூல் பண்ணி பார்த்தேன், பட் அந்தளவுக்கு கூலிங் வரல. அதுக்கப்புறம் நான் வந்து சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு கூலிங் வாட்டரை வந்து யூஸ் பண்ணேன். ரொம்பவே நல்லா கூலிங் இருக்குது. பட் ஏசி லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் நார்மலாக ஏர்கூலர் இருக்கக்கூடிய சில் காற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்பீட் ரேஞ்சும் இருக்குது. பட் மேலே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, டாப்பில் மினிமம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு கூலிங் வந்து இருக்குது. இந்த ஏர் கூலரில் வாட்டரை ட்ரெயின் பண்ணக்கூடிய நாப் வந்து இந்த ஏர் கூலருக்கு அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த பிரத்யேகமான ஏர் கூலருடைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய ஏர் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. இரண்டாவதாக இதோடைய சவுண்டு ரொம்பவே சவுண்டாக இருக்குது. அதனால் வந்து நம்மளால் வந்து எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியாது. நைட்டில் கூட வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எல்லா விஷயங்களுமே இதில் ப்ளஸ்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். டெக்ஃபோவி சார்பாக நாங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பிரத்யேகமான ஒரு பிரமாதமான ஒரு ஏர் கூலர் உங்களுக்குமே வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோடைய ப்ரைஸ் லிங்க் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பெஸ்ட் பை லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏர் கூலரை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த ஏர் கூலரில் ஏதாவது ஸ்பெக் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் ரிப்ளை பண்ண ரெடி. ஸோ கமெண்ட் பண்ண நீங்கள் ரெடியாக இருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் வேறு என்ன மாதிரியான ஒரு அன்பாக்சிங் நம்ம சேனலில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். மீண்டும் நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.